VI யூசர்ஸ் VI நியூவான ஒரு ரீசார்ஜ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த அசிஸ்டன்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அசிஸ்டன்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட VI ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் பீட்டா வெர்ஷனில் இருக்கனால எனக்கு ஏர்லி ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்குமே கிடைக்கும். தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த AI அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். மெயின் போர்ட்ஸே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸ்டோரி போர்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த நியூவஸ்டான ஃபீச்சர் வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும். ஆல்சோ நீங்கள் ரீசார்ஜ் பிளானுக்கு போகிறீங்க அப்படின்னா டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த சர்ச் பாருக்கு பதிலாக இந்த AI அசிஸ்டன்ட் அங்கே இருக்கும்னு சொல்லலாம். சிம்பிளாக மேக்னிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த லோகோலே பார்த்தீங்கன்னா இது அதை ரிப்ளேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியும். இந்த ரீசார்ஜபிள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த விதத்தில் உதவ போகுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசார்ஜ் பண்ணுற எல்லாத்துக்குமே இது பயங்கரமாக உதவ போகுதுன்னு சொல்லலாம். உங்களோட கரண்ட் பிளான் என்ன அப்படிங்கிறது இங்கே டீகோட் பண்ணிடும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபேமஸாக போயிட்டு இருக்க சில பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் ஆகும். இங்கே உங்கள் பட்ஜெட் என்னவோ அந்த பட்ஜெட் வந்து அப்படியே வந்து பிளேஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து 666 இருந்தால் ஓகே அப்படின்னு ஒரு ஃபார்மேட் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். 666 மாதிரி நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் பிளான்ஸ் இருக்கோ அதில் அதுவுமே எடுத்துகிட்டு வந்தோம். இது நார்மலாக லென்ஸ் ஆப்ஷன் பண்ணக்கூடியது, சர்ச் ஆப்ஷன் பண்ணக்கூடியது. ஆனால் இங்கே தான் இந்த AI அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியும். அதாவது நீங்கள் நார்மலாக ஒரு பிளானை விசிட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு பெனிஃபிட் காமிக்கும் இல்லையா, அதை விட பார்த்தீங்கன்னா இதில் ஹிடனான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருன்னு சொல்லலாம். இதில் என்ன சாதகம் என்ன பாதகம், கூடவே எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துன்னு சொல்லலாம். அது அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்குது. மற்ற பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிடனாக உள்ள வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மற்ற விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, இது எதையுமே இல்லாமல் ஓப்பன் ஃபீல்டாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கம்பேரிஷன் நீங்கள் கேட்குறீங்க, இந்த பிளானுக்கும் இந்த பிளானுக்கும் என்ன கம்பேர் பண்ணு, அதாவது என்னோட கரண்ட் பிளானுக்கும் இந்த பிளானுக்கும் என்ன வித்தியாசம், இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, சாதக பாதகங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி காமிச்சிருதுன்னு சொல்ல முடியும். இதுக்காக ஒவ்வொரு முறையும் இந்த பிளானை சூஸ் பண்ணி அந்த பிளானை சூஸ் பண்ணி அதை மெமரி பண்ணி அது எதுவுமே தேவையில்லை. ஆனால் இதில் சில பல ஃப்ளாஸுமே இருக்குன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ அமேசானோட லோ காஸ்ட் பிளான்ஸ் எல்லாமே எனக்கு எடுத்து கொடு, அமேசான் OTT மட்டும் எடுத்து கொடு அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஆனால் அமேசான் ரீசார்ஜ் மட்டும் எடுத்து கொடு அப்படின்னா அது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. அந்த லோ காஸ்ட் அப்படிங்கிற விஷயத்துக்காகவே பார்த்தீங்கன்னா அது சர்ச் ஆப்ஷன் வந்து முடக்கி வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல. பட் ஓவரால் பார்க்கும்போது சில இடங்களில் திக்கி திணறது தெளிவாக தெரியுதுன்னு சொல்லலாம். பீட்டா வெர்ஷனாலே அப்படித்தானே, சில இடங்களில் நல்லது நடக்கும், சில இடங்களில் ரொம்பவே மோசமான விளைவுகளும் இருக்கும். சில இடங்களில் லோ காஸ்ட்னு சர்ச் பண்ணும்போது அதனால பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ண முடியலை, ஃபெயில்ட் ஆகுது. ஆனால் பல இடங்களில் ரீசார்ஜ் பிளானை ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்க அப்படின்னா அழகாக எடுத்து கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் அந்த லோ காஸ்ட்டில் மட்டும் தான் நான் ப்ராப்ளத்தை வந்து பார்த்தேன்னு சொல்லலாம். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்காகட்டும், பெஸ்ட்டான பிளான்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காகட்டும் இதுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நான் எனக்கு ஒன்லி காலிங் பிளான்ஸ் மட்டும் தேவை அப்படின்னா அதை மட்டுமே அழகாக வந்து எடுத்து கொடுத்துருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்பேரிஷன் தேவைப்பட்டால் நான் கம்பேரிஷன் ஈஸியாக வந்து கேட்டுக்க முடியும். ஓவரால் இது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம். இது போல ஒரு அசிஸ்டன்ட் எல்லா வகையான ஸ்பெசிஃபிக்கான ஆப்லையும் இருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணுறவங்க மிஸ்லீடிங்காக பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு இப்போ இருக்க குழப்பமான சூழ்நிலையில். அதுவும் VIன்னு பார்க்கும்போது ₹1 ₹2 ₹3 ₹4 இந்த வித்தியாசத்திலே பார்த்தீங்கன்னா 16 ரீசார்ஜ் பிளான்ஸ் இருக்குது. 16 ரீசார்ஜ் பிளான் வெறும் ₹4 ₹3 ₹2 ₹1 டிஃபரன்ஸில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த குழப்பமான சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னா இது போல ஒரு அசிஸ்டண்டோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக தேவைன்னு சொல்லலாம். எனக்கு இந்த அசிஸ்டன்ட் பர்சனலாக பிடிச்சிருக்கு. சில ஃப்ளாஸ் இருந்தாலும் இவனை நம்ம ஏற்றுக்கலாம் VI யூசர்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இதை நடக்கட்டும்.